ரோஸுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தா, அது மெயினாக அது ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கும், சாஃப்ட்னஸை கொடுக்கும் சருமத்துக்கு. அதே மாதிரி ரோஸை வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போது ஹெல்த் சம்பந்தமாக அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பொதுவான பிரச்சனை இப்போ வந்து எல்லாருக்குமே இருக்கிறது வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறது. அந்த ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஹெல்ப்பை கொடுக்கும் இயற்கையாகவே. அதுக்குன்னு நீங்கள் பெரிய டானிக் லெவல்லாம் போக வேண்டாம். இது வந்து எப்படின்னா, ரோஸ் வாட்டர், ரோஸ் மில்க் இதெல்லாம் நார்மலி காமனாக எல்லாருமே எடுத்துக்கிற ரோஸ் மில்க்குங்கிறது ஒரு ட்ரிங்க் தான். அதை வந்து பாலோடு கலந்து ரோஸ் எசன்ஸை அது கலர் போடுவாங்க, அந்த ரோஸ் கலர் காமிக்கிறதுக்கு. பட் அந்த கலரிங் இல்லாமையே நம்ம ரோஸ் வாட்டரை செஞ்சு அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது ஒரு கண்டினியூஸாக ஒரு 40 days 50 days எடுத்துகிட்டு இருந்தால் அதாவது இன்க்ரீஸ் ஆகிறது ஹீமோகுளோபின் லெவலை முதல்ல செக் பண்ணிவிட்டு ஒரு 60 daysக்கு அப்புறமா நீங்கள் இந்த ரோஸ் வாட்டரை டெய்லி கன்சியூம் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஹீமோகுளோபின் லெவலில் கொஞ்சம் சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கும்.